மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பல்வேறு கிராமங்களில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் மதுரை கிழக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் சரவணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. மதுரை மாவட்டம் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை மதுரை பாராளுமன்ற தேர்தலையொட்டி மதுரையில் 21 அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக உள்ளிட்ட 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனையொட்டி தற்போது மதுரை தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையொட்டி கடந்த 4ஆம் தேதி அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் சரவணன் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று மேலூர் அருகே வெள்ளலூர், உரங்கான்பட்டி, குறிச்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் காலை முதலே மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது அவருக்கு வரவேற்கும் விதமாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் குலவையிட்டும் அவரை வரவேற்று வருகின்றனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது மருத்துவர் சரவணன் தான் ஒரு மருத்துவர் என்றும் மக்களுக்கு தேவையான பல்வேறு பணிகள் செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் சு வெங்கடேசன் கடந்த 4 ஆண்டுகளாக தொகுதி பதவிக்கு வரவில்லை என்றும் அதனால் மக்களுக்கு சேவை செய்ய தனக்கு வாய்ப்பு அளிக்கும்படி மருத்துவர் சரவணன் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.